இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 செப்டம்பர் 2024 காலையில் மார்னிங் vlog தான். இது இப்போ காலையில் 6:30 ஆகுது. இன்றைக்கி மார்னிங் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 ஹவர்க்குள்ளே என்னென்ன சமைச்சேன் அப்படின்றது தான் காட்டியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சோடனே மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் பால் இருந்தது, அதை காய்ச்சிட்டேன். பால் கொதிச்சிருச்சு. வேணுன்ற சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் 2 காய் தான் இருந்தது. ஒன்று சொரைக்காய் கொஞ்சமாக இருந்தது, அதே மாதிரி முட்டைக்கோஸும் கொஞ்சமாக இருந்தது. இது 2 தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். முட்டைக்கோஸ் சாம்பார் வச்சுட்டு சொரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இதில் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால தக்காளி நான் 3 எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் பால் சூடு பண்ணியாச்சு. இன்னொரு அடுப்பில் குக்கரில் பருப்பு, தக்காளி இதை மட்டும் சாம்பாருக்காக வேக வச்சுட்டேன். இந்த நேரத்தில் காஃபியை கலந்து குடிச்சிடுவோம். காஃபியை கலந்து வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் இந்த அடுப்பில் சாதத்துக்கு அரிசி கலஞ்சிட்ருக்கேன். இந்த குக்கரில் சாதம் வச்சாச்சு. இது 2ம் வெந்துட்டுருக்க நேரத்தில் நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். மார்னிங் 1 ஹவர்க்குள்ளே ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி லன்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களில் நிறைய பேர் இதை பார்த்து மோட்டிவேட் ஆகலாம். இப்போ டைம் 6:36 ஆகுது. குக்கர் 2மே ஓரளவு விசில் வந்துருச்சு. ஒன்று விசில் வந்துருச்சு, பருப்பு வெந்து முடிச்சிருச்சு. அதனால் நான் அதை இறக்கி வச்சிட்டேன். அந்த நேரத்தில் சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இது 2யும் நறுக்கிட்டேன். கொஞ்சமாக இருந்த முட்டைக்கோஸையும் நான் குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். பொதுவாக முட்டைக்கோஸ் சாம்பாரில் போட மாட்டோம், ஆனால் இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால் அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காயும் நறுக்கியாச்சு. இந்த குக்கரும் விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே நான் சுரைக்காவுக்கு தேவையான காயையும் வெட்டி வச்சுட்டேன். குக்கர் ஆல்ரெடி வந்துட்டுருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு நான் இந்த அடுப்பில் தண்ணி வேக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் வெட்டி வச்ச சுரைக்காவை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட போகிறேன். அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையானதையும் ரெடி பண்ணிவிடுவோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் வெந்துருச்சு. இதை நான் நல்லா மசிச்சிட்டேன். குக்கர் சாம்பார்ன்றதுனால ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும் என்னோடய மார்னிங் வேலை. ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் வதக்கிடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளியும் இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் வெட்டி வச்ச முட்டைக்கோசையும் இதில் போட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இந்த மிக்ஸை அப்படியே குக்கரில் நான் ஊற்ற போகிறேன். இதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு இது எல்லாத்தையும் இந்த குக்கர்லேயே நான் போட்டுடுறேன். நான் கருவேப்பிலை பொடியும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக சாம்பாரில் போட்டுடுவேன். இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் வந்ததுன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். டைரெக்டாக இப்படி குக்கரில் சாம்பார் வைக்கிறதுனால நல்லா இருக்குமான்லாம் யோசிக்காதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா விசில் வர்ற வரைக்கும் மூடி இதை ஒரு விசில் வேக விடுவோம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ விசில் போட்டாச்சு, அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு சுரைக்காவும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ சுரைக்காவை தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அதே கடாயில் கடுகு தாளித்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயம், சிகப்பு மிளகாய் இதையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச சுரைக்காயையும் போட்டுடலாம். நான் சுரைக்காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன், அதனால் தனியாக திருப்பி போட தேவையில்லை. இப்போ குக்கர் விசிலும் வந்துருச்சு, சாதம் ஆல்ரெடி வந்துருச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பொரியலை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஹாலில் கொண்டு போய் வச்சிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ண முடியும். இப்போ டைம் 7:10. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 6:30. 7:10க்குள்ளேயே லஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் இன்றைக்கி சட்னியும் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் இதை மட்டும் நல்லா வதக்கிடுறேன் தனித்தனியாக. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி
தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி புளி வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். குக்கர் நல்லா ஆறிடுச்சு. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மோஸ்ட்லி வேலைக்கு போகும்போது குக்கர் சாம்பார் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ வெந்த சாம்பாரில் நறுக்கி வச்ச கொத்தமல்லியையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த ஹீட்லேயே கொத்தமல்லியோட எசன்ஸ் நல்லா இறங்கிடும். ஸோ இதையுமே கொண்டு போய் ஹாலில் வச்சிடலாம். தோசை மட்டும்தான் ஊற்ற வேண்டிய வேலை இருக்குது. நான் நேற்றே மாவு அரைச்சிட்டதுனால எனக்கு தோசை மாவு இருக்கிறதுனால இன்றைக்கி காலையில் தோசை தான் ஊற்ற போகிறேன். கல் சூடாயிடுச்சு. ஆளுக்கு 2 தோசை மட்டும் காலையில் ஊற்றியாச்சு. நவி சில நாள் சாப்பிடுவா, சில நாள் சாப்பிட மாட்டா. மார்னிங்கு அவளுக்கு யாராவது ஊட்டி விட்டால் மட்டும் அவள் சாப்பிடுவா. அவளாக சாப்பிட சொன்னால் மார்னிங் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுறா. அதனால் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு அவளுக்காக ஊட்டி விடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். அதனால் அந்த வேலையை ரவி பார்த்துப்பாங்க. இப்போ டைம் 7:24 ஆகிடுச்சு. நான் தோசையும் ஊற்றி முடிச்சிட்டேன். சாதம், காய், சாம்பார் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஹாலில் கொண்டு வந்து ஆற வச்சிட்டேன். டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதை வேலை தான். ஸோ தோசை ஊற்றி முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சன் வேலையை முடிச்சாச்சு. இதோட 3 பேருக்கும் வேணுன்ற லஞ்சை பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி. இப்போ டைம் வந்து 7:33 ஆகுது. பாத்திரம் மோஸ்ட்லி நான் காலையிலே கழுவி முடிச்சிடுவேன். இன்றைக்கி கழுவுறதுக்கு டைம் இல்லை வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால. அதனால் நான் அதை விட்டுட்டேன். சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். 8 o'clock வீட்டை விட்டு கிளம்பினா தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். நவியுமே இன்றைக்கி குளிச்சுட்டு வந்துட்டா. இன்றைக்கி அவள் ஹேர் வாஷ் பண்ணதுனால தலை கொஞ்சம் ஈரமாக இருந்தது. இன்றைக்கி நான் எல்லோ கலர் சுடிதார் தான் போட போகிறேன். ஸோ நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். இனி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். கிச்சன் வேலையை முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கும் நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே அவசர அவசரமாக ரெடி ஆகணும். அவளோட ஹேர் கட் பண்ணிட்டதுனால இப்போ அவளோட ஹேர் தலை பின்னுறது கொஞ்சம் எனக்கு அந்த வேலை குறைச்சல். இப்போ நவிக்கு ரவி ஊட்டிகிட்ருக்காங்க. அவளாக சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால அவளை உட்கார வச்சு ஊட்டிகிட்ருக்காங்க. எப்படியாவது 2 வாயாவது சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ட்டு. இப்போ டைம் 7:53 ஆகிடுச்சு. ஸோ நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த கேப்பில் சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ரவியுமே எங்களுக்கு அடுத்தது கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.